நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர். பல்லவ தூதர்கள் வந்தபோது ராஜசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்துக் கொண்டிருந்தான். ஆஹா, அந்த காட்சியை நான் என்னவென்று சொல்ல போகிறேன். மகாராஜா சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்தார். இளவரசர், மந்திரி, சேனாதிபதி எல்லோரும் அவரவர்களிடத்தில் உட்கார்ந்திருந்தனர். எல் போட்டால் எல் வீழ்கிற சத்தம், அந்த மாதிரி நிசப்தம் அந்த சபையில். தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார். அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததும்பிற்று இன்றைக்கு. தூதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவுக்கு வந்தனம் செலுத்தினான். தூதரே, என்ன செய்தி என்று கேட்டார். அந்த குரலின் கம்பீரத்திலேயே தூதன் நடுங்கி போய்விட்டான். அவனுக்கு பேசவே முடியவில்லை. தட்டு தடுமாறிக்கொண்டே, திரிலோக சக்கரவர்த்தி, காஞ்சி மண்டலாதிபதி, சத்ரு சம்ஹாரி, நரசிம்மவர்ம பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் போது நம்முடைய அரண்மனை விதூஷகன் குறுக்கிட்டான். தூதரை நிறுத்தும். எந்த திரிலோகத்துக்கு சக்கரவர்த்தி? சுதால பாதாளமா, இந்திரலோக, சந்திரலோக, யமலோகமா என்றான். சபையில் உள்ள எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். தூதன் பாடு திண்டாட்டமாய் போய்விட்டது. அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. நான் குளறியது. மெதுவாக சமாளித்து கொண்டு, தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற 6 வருஷமாய் மகாராஜா கட்டவில்லையாம். அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான். ஆஹா, அப்போது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே. தூதரே, உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்திரத்தை போர் முனையில் தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார். எனக்கு அப்போது உடல் சிலித்து விட்டது. விதம் வர்ணித்து வந்தவனை சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் என்ன நடந்தது என்று அவளுடன் கேட்டனர். அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு, அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னார்கள். இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும். போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்த சொன்னார்கள் என்றான். அதற்கு நம் மகாராஜா, புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விரையடித்தார். உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல், வீரவேல் என்று வீரகர்ஜனை புரிந்தார்கள். இதற்குள் இருட்டிவிட்டது. வெண்மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதியின் மூலையிலும் நாட்டியிருந்த கல் தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றாய் கொளுத்தப்பட்டதும் புகை விட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன. திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்க தொடங்கியது. உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் தம் தம் என்று எதிரொலி செய்தன. சற்று நேரத்திற்கெல்லாம் யுத்தம் என்றே கேட்க தொடங்கியது. இடி முழக்கம் போன்ற அந்த பேரிகையை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சம் உண்டாயிற்று. அவனுடைய ரத்தம் கொதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. வள்ளியோ நடுங்கி போனாள். இது என்ன? இது மாதிரி ஓசை நான் இதுவரையில் கேட்டதே இல்லையே என்றாள். யுத்த பேரிகை முழங்குகிறது என்றான் பொன்னன். அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி, ஐயோ, உனக்கு என்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன். சற்று நேரம் பொறுத்து, வள்ளி, யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான். மீண்டும் சந்திப்போம். அடுத்த பார்த்திபன் கனவு.